விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்துவர்ங்கிறதுனால இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. முதல்ல இந்த திங்கிங் பாருங்க. இந்த ஜாதிக்காரங்கன்னா ஜாதிக்கு ஓட்டு போடுவாங்க, இந்த மதத்துக்காரங்கன்னா மதத்துக்கு ஓட்டு போடுவாங்க. இப்ப இது யார் சொல்றதுன்னா, ஜாதி மதமே பார்க்காத ஒரு கட்சியில இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரேஷனலிஸ்டம், மக்கள் ஆட்சி, நல்லாட்சி, கரப்ஷன் இருக்கா இல்லையா, வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா, எல்லாரும் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இப்படி தானே ஓட்டு போடணும். அவர் கிறிஸ்டியன்னாலும் நீங்க கிறிஸ்டியனுக்கு ஓட்டு போட்டுருவீங்கன்னு அந்த நண்பர் சொல்றாரு. மீடியால உங்களுக்கு தெரிஞ்ச நண்பரா தான் இருப்பார். அது சொல்ற காரணம் என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்க கிறிஸ்டியன் சொல்லி விஜய் அவர்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டு திமுகவுக்கு விழுகாது. அப்போ பாஜகவும் அதிமுக கூட்டணியும் ஜெயித்து விடும். அப்படின்னா உலகத்துல உங்களை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், அவர் போய் கோவால போய் 30% கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களே, ஏன் அவர்கிட்ட பேசி ஏன்பா நீங்க ஓட்டு போறீங்கன்னு வார்த்தை கேட்டனா இவருக்கு ஒரு அறிவு கிளாரிட்டி வரும். ஏன் நீங்க ஜனநாயகத்துல எப்பயுமே மக்களை முட்டாள்னு சொல்லக்கூடாது. அதான் ஜனநாயகத்தோட தாத்பரியம். 30% 40% மெஜாரிட்டி இருக்கிற ஸ்டேட்ஸ்ல அவங்க கான்சியஸா பாஜக தான் வேணும்னு ஒரு கிறிஸ்டியன் ஓட்டர்ஸ் நினைக்கிறாங்க, மதத்தை ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்கன்னா அதுல இருக்க தாத்பரியத்தை இவர் புரிஞ்சுக்கணும். ஆனா இவர் எப்படி சொல்றாரு, இவர் அசம்ஷன் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் திமுக தான் ஓட்டு போடுறாங்க, இப்ப விஜய் வந்தனாலதான் விஜய்க்கு ஓட்டு போடுறோம், அதான் மதத்துக்காக ஓட்டு போடுவாங்க